தொழில் இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சமீபத்தில் தமிழில் ஹிட்டான ஒரு மிகப்பெரிய மூவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதுக்குமா நீ இந்த படத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த படத்தில் அடுத்தடுத்து பெண்களை ஒருத்தன் டார்கெட் பண்ணி கொள்ளுவானோ அதே மாதிரி ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. இந்த படத்தை படமாக பார்க்கும்போதோ கதையாக பார்க்கும்போதோ நமக்கு நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு சின்ன பயம் ஏற்படும். ஆனால் இந்த சம்பவம் உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மோசமான நபராக அவன் இருப்பான்னு. குல்தீப் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட 14 மாதங்கள்ல 9 பெண்ணை அடுத்தடுத்து மோசமான முறையில் கொலை பண்ணியிருக்கான். அண்ட் இவனை 300க்கும் மேற்பட்ட போலீசார் சேர்ந்து இப்போ பிடிச்சிருக்காங்க. யார் இந்த குல்தீப்? இவன் இப்படி அடுத்தடுத்து கொலை செய்யற சைக்கோவா மாறினதுக்கு காரணம் என்ன? என்ன நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பரேலி அப்படின்ற மாவட்டத்துல? இந்த வீடியோல விரிவா பேசுவோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகசுச்சி. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது தான் பரேலி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் கிட்ட தான் ஷாகி ஷிக்ஷர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சுத்தி கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வட்டாரத்துல அடுத்தடுத்து பல பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதாவது ஒரு 10 நாள் கேப் கூட இல்லாம ஒரு பெண் கொலை செய்யப்பட்டா அதுக்கடுத்து ஒரு பெண் அப்படின்னு கடந்த 14 மாதங்கள்ல மட்டும் 9 பெண்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்னடா நடக்குது அப்படின்னு போலீசார் விழி பிதுங்கி போறாங்க. யாரா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு போலீசாருக்கு புரியவே இல்லை. ஸோ ஆரம்பத்துல அங்க இருக்கிற கிராமத்துல முதல்ல ஒரு கிராமத்துல கொலை நடக்குது. ஸோ அங்க போலீசார் சுற்றி வளைச்சோடனே அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் உஷாரானோடனே அதுக்கு அடுத்து இருக்கிற கிராமம், அதுக்கு அடுத்து இருக்கிற கிராமம்னு பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் ஒரே பேட்டர்ன்ல ஒரு கழுத்தை நெரிச்சு துப்பட்டாலையும் அந்த பெண்களுடைய சேலையிலையும் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்படுறாங்க. ஆனா அவங்க யாரும் பாலியல் பலாத்காரம் செய்யப்படலை. அவங்களுடைய ஜுவல்ஸ் மட்டும் காணாம போகுது. இப்படி அடுத்தடுத்து ஒரே மாதிரி பல பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வெளியே வர்றதுக்கே பயமா இருக்கு. அந்த அளவு மோசமா அந்த இடம் மாறிட்டு இருக்கு. ஸோ யார் யார் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன். அதாவது எந்தெந்த பெண்கள் எந்தெந்த நாட்களில் இந்த கொலை தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜூன் 5, 2023 கலாவதி அப்படின்ற பொண்ணு ஒரு கரும்பு தோட்டத்தில் அவளுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து கிடக்கா. அண்ட் இந்த பொண்ணுடைய ஜுவல்ஸ் எல்லாமே காணாமல் போய் கிடக்கு. இந்த பொண்ணு ஜூன் 5, 2023 இறந்திருக்கா. அண்ட் இதுதான் அவன் பண்ண கொலைகள்ல முதல்ல போலீஸ் கண்டுபிடிச்ச கொலை. அண்ட் அதன் பிறகு 14 நாட்கள் கழிச்சு ஜூன் 19, 2023 தன்வதி அப்படின்ற ஒரு பொண்ணு, அவளும் அதே கரும்பு தோட்டத்துல கண்டுபிடிக்கப்படுறா. அதே மாதிரி கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா. பட் இது இன்னொரு கிராமம். அண்ட் 11 நாட்கள் கழிச்சு ஜூன் 30, 2023 பிரேமாவதி அப்படின்னு ஒரு பொண்ணு. அண்ட் இவளையும் இதே மாதிரி ஒரு கரும்பு தோட்டத்தில் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அவளுடைய கழுத்தும் நெரிக்கப்பட்டிருக்கு. அவளுடைய ஆபரணங்களும் காணாமல் போயிருக்கு. அண்ட் இதன் பிறகு 21 நாட்கள் கழிச்சு ஜூலை 22 குஷ்மா அப்படின்ற பொண்ணு, இவ ஒரு மிளகா தோட்டத்தில் கிடக்கிறா. அதே மாதிரி கொலை செய்யப்பட்டு இவளுடைய கழுத்தும் நெரிக்கப்பட்டிருக்கு. அவளுடைய ஆபரணங்கள்லாம் காணும். அக்டோபர் 31, 2023 மகாமடன் அப்படின்ற ஒரு பொண்ணு அதே மாதிரி கரும்பு தோட்டத்தில் இறந்து கிடக்கா. இவளுடைய கழுத்தும் நெரிக்கப்பட்டிருக்கு. அவளுடைய ஜுவல்ஸும் காணாமல் போயிருக்கு. அண்ட் இதன் பிறகு 20 நாள் கழிச்சு நவம்பர் 20 துர்கா தேவி அப்படின்ற பொண்ணு அவளுடைய சொந்த இடத்துலயே அவளுடைய சொந்த வயல்லையே இறந்து கிடக்கிறா. அண்ட் அதன் பிறகு நவம்பர் 26 6 நாள் கழிச்சு ஊர்மிளா அப்படின்ற பொண்ணு, இந்த பொண்ணும் அங்க இருக்கிற ஒரு மிளகா தோட்டத்துல தான் இறந்து கிடக்கா. இவளும் கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்து கிடக்கா. இது வரைக்கும் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் நடக்குது. ஒரு 20 நாள் 30 நாள் 1 மாசம் இந்த கேப்குள்ளேயே அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் நடக்குது. அண்ட் கரெக்டா இதன் பிறகு 6 மாசம் கழிச்சு ஜூலை 3, 2024
அனிதா தேவி அப்படின்ற ஒரு பொண்ணு கரும்பு தோட்டத்தில் இறந்து கிடக்கா. அண்ட் இவளும் கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்து கிடக்கா. இவளுடைய இந்த கொலைக்கு பிறகுதான் போலீசார் குற்றவாளியை கைது பண்றாங்க. ஸோ இங்கே குற்றவாளியை போலீசார் கைது பண்ணுறது இன்னுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட அந்த போர் தொழில் படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் எப்படி ஒரு விஷயத்தையும் போலீஸ் இறங்கி ஒன்றுனா கண்டுபிடிப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். போலீஸார் 300க்கும் மேற்பட்ட போலீஸாரை இந்த வழக்குக்காக உத்தரப்பிரதேஷ் போலீஸ் உள்ளே இறக்குறாங்க. ஸோ இவ்வளோ பேர் இறங்கினாதான் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 14 குழுக்களாக போலீஸார் பிரிகிறாங்க. அந்த ஷாகி ஷிகார் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட இடத்த சுற்றி 25 கிலோமீட்டர்லேயே இவ்வளோ போலீஸையும் இறக்குறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் சீருடையில் இருக்காங்க. அண்ட் மீதி பேர் யூனிஃபார்மே இல்லாமல் ரொம்பவே நார்மலாக அந்த மக்களாக இருக்காங்க. ஸோ இங்கே யார் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க, அனானிமஸாக யாராவது உள்ளே வராங்களா போகிறாங்களா, யாருடைய நடவடிக்கையாவது ரொம்ப வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கிராம மக்களாக இருந்தே போலீஸார் உள்ளே இறங்கி தேடுறாங்க. அதாவது இந்த 9 கொலைகளும் அடுத்தடுத்து நடந்தது இல்லையா, முதல் 8 கொலைகள் நடந்தது இல்லையா, நான் ஃபஸ்ட்டு இப்போ மென்ஷன் பண்ணதில் உங்களுக்கு அந்த 8 கொலைகள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து லைனாக நடந்திருக்கும். அப்போவே போலீஸார் இவ்வளோ பேரையும் உள்ளே இறக்கி தேடுறாங்க. ஸோ அடுத்தடுத்து மக்களுக்கு சந்தேகம் வர நபர்களை எல்லாத்தையுமே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாரையுமே கேட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் சந்தேகப்படுற நபர் இவங்களா தான் இருக்கும், இவங்கள மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே போலீஸ் உள்ளே இறங்கி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி 8 கொலைகள் நடந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸோ இதுக்கப்புறம் கொலை எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கும் போது தான் சமீபத்தில் அனிதா அப்படிங்கிறவங்க கொல்லப்படுறாங்க. ஸோ இவங்களுடைய கொலைக்கு பிறகு போலீஸாருக்கு துப்பு கிடைக்குது. குற்றவாளி இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு சில புகைப்படங்கள் போலீஸாருக்கு கிடைக்குது. ஸோ அந்த புகைப்படத்தை போலீஸார் வெளியிடுறாங்க. அது கீழே நம்பரையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ போலீஸாருக்கு தகவல் கொடுக்கணும் இந்த குற்றவாளி பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் மூலமாக போலீஸ்க்கு துப்பு கிடச்சி எங்கே இருக்கான் குற்றவாளி அப்படின்ற மூலமாக அந்த புகைப்படம் மூலமாக போலீஸார் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கைதான அவன் குல்தீப் அப்படிங்கிற அந்த நபர். குல்தீப் ஏன் இப்படி பண்ணா, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸை ஏன் போர் தொழில் படத்தோடைய ஏற்கனவே கம்பேர் பண்ண மாதிரி சொன்னேன் அப்படின்னா, ஏன் அவன் அந்த படத்தில் அப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். கிட்டத்தட்ட குல்தீப்போடைய வழக்குலையுமே இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுமே இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இவனுக்குமே இருக்குது. அண்ட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய அப்பா அவங்க அம்மா இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய அம்மாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு அவருடைய அப்பா. இப்படி அவனுடைய சின்ன வயசு வாழ்க்கை பாதிக்கப்பட்டா, இன்னொரு பக்கம் வளர்ந்ததுக்கு பிறகு அவனுடைய ஒய்ஃப் அவனை மதிக்கவே இல்லை. அண்ட் இதே மாதிரி இவனுடைய ஒய்ஃப் இவனை சுத்தமாக மதிக்கவே இல்லை. இவனுடைய இந்த நடத்தை காரணமாக அவனை விட்டுட்டு அவனுடைய அந்த வாழ்க்கையே ரிலேஷன்ஷிப்பையே முறிச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் தனிமையில் இருக்கிற குல்தீப் அதன் பிறகு குடிச்சு ரொம்பவே மோசமாகிறான். அண்ட் அதன் பிறகு தான் இப்படி கரும்பு தோட்டத்துலையும் மிளகாய் தோட்டத்துலையும் காட்டு பகுதிகள்லையும் தனிமையில் கிடைக்கிற பெண்களை ரொம்ப மோசமான முறையில் கொலை செய்து அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குல்தீப் அப்படிங்கிற அந்த குற்றவாளி கிட்ட இருந்து கொலை செய்யப்பட்ட அந்த பெண்களோட ஆபரணங்களும் கிடைச்சிருக்கு. அண்ட் இதையடுத்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னு இப்போ போலீஸார் இவனை கோர்ட்லையும் ஆஜர்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து 9 கொலைகளுக்கு மேலே பண்ண ஒரு குறிப்பிட்ட கிராமங்களையே அலறவிட்ட அந்த குற்றவாளியை போலீஸார் இறுதியாக கைது பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த ஒரு வழக்கில் நடந்த விஷயம். ஆனால் இப்போ போலீஸார் மேலேயே மக்கள் கேட்கிற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, குல்தீப்போடைய புகைப்படம் அப்படின்னு போலீஸார் வெளியிட்ட அந்த புகைப்படத்தில் அச்சு அசல் குல்தீப் எப்படி இருப்பானோ அதே மாதிரி ஒரு டிராயிங்கை நம்மளால பார்க்க முடியுது. ஈவன் அவன் சட்டையோட நிழல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த போலீஸ் வரைஞ்ச அந்த டிராயிங்லையுமே இருக்கிறதுனால மக்கள் பல பேர் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இவன் தான் உண்மையான குற்றவாளியா இல்லை நீங்க இவனை குற்றவாளியா ஆக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ சமூக வலைதளத்திலையும் சரி அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் பல பேரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் போலீசார் இப்போ இந்த குல்தீப்பை தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மோசமான முறையில் அடுத்தடுத்து பல பெண்களை கொன்ன குற்றவாளியை இப்போ போலீசார் கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. ஸோ போர் தொழில் கிட்டத்தட்ட அந்த படம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதில் நடந்த சம்பவங்கள் இதோட ஏன் இவ்வளோ ஒத்து போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த குற்றவாளியோட ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த குற்றவாளி செய்த சம்பவங்களாக இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அது ஒரு படம் அப்படிங்கிறது வேற. பட் ஒரு ரியல் வாழ்க்கையில் உண்மையாகவே பல பெண்களோட உயிர் போகப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க கேர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். திஸ் இஸ் லோகசுச்சி.